ஹலோ ஹாபிஸ். எஃப்வி ஹாபிக்குள்ள வர நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எஃப்வி சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ப்ரொஃபஷனலுக்கு ஒரு எஃப்வி ட்ரோன் செய்யணும்னு நினைக்கிறவங்க டிஜே எஃப்வி சிஸ்டம் வச்சு ஒரு ட்ரோன் செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்டையும் பட்ஜெட் அவ்வளோவா இருக்காது. நமக்கு டிஜிட்டல் பில்டு தான் வேணும், அதுவும் டிஜே பிராண்டில் தான் இருக்கணும். ஆனால் பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குது. எதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா DJI Goggles N3. இந்த காகல்ஸ் பார்த்தீங்கன்னா 26லேருந்து 27K கிடைக்குது. இதில் இருக்க ஃபியூச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அதுவும் டிஸ்பிளே குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோவில் இந்த காகல்ஸோட ரிவ்யூ, இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, செட்டிங்ஸு, அப்புறம் ஃபைனலாக ஒரு சின்ன ஃப்ளைட் டெஸ்ட்டும் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், இதுதான் அந்த காகல்ஸு. என்ன ப்ரோ நீ ஆல்ரெடி கையில் எடுத்து வச்சுருக்க, நீ எப்போதுமே அன்பாக்ஸ் பண்ணுவேன்னு கேட்பீங்க. இந்த டப்பாக்கில் ஒன்றுமே இருக்காது. நான் ஆல்ரெடி போடுறேன் பாருங்கள் அந்த அன்பாக்சிங்கும். இது காகல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது இல்லாமல் 2 எலிமெண்ட் சீட்டு கொடுத்துருப்பான். அது என்னென்னு நானே சொல்கிறேன், சரிங்களா? அப்புறம் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் வந்து சூப்பராக இது. பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இவன் அப்படி தான் இருப்பான். முதல்லனே இவன் இப்படி தான் இருக்கான். யாருமே இவனை குறை சொல்லிட முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கான். நல்லா இருக்குது. இன்டெக்ரா காகல்ஸ் இன்டெக்ரா காகல்ஸ் கிடையாது. காகல்ஸ் 2லையும் காகல்ஸ் 3 அதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு அந்த டயாப்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது கொடுத்துருப்பான். அது மட்டும் இல்லாமல் லென்ஸ் அட்ஜஸ்ட் மட்டும் கொடுத்துருப்பான். உங்கள் கண்ணோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து பெருசாக கேட்கலாம், சின்னதாக கேட்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருப்பான். இதில் எதுவுமே கிடையாது. இந்த தூர பார்வை கிட்ட பார்வை பிரச்சனை இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கிளாஸ் போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி கிளாஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸை கழட்டாமலே நீங்கள் காகல்ஸை போட்டுக்கலாம். யூஸ்வலாக மற்ற காகல்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸை கழட்டி தான் ஆகணும். இதில் வந்து நமக்கு நல்ல அந்த டெப்த்து நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செம லென்த்தாக கொடுத்துருக்காங்க. நல்ல சாஃப்டாகவும் நல்லா இருக்குது, சரிங்களா? கிளாஸ் போட்டிருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. டேரெக்டாக நீங்கள் கிளாஸ் போட்டுகிட்டே கழட்டாமல் நீங்கள் கண்ணில் மாட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் மேலே வந்து 5 டைரக்ஷனல் ஜாய்ஸ்டிக் அந்த பட்டன் இருக்குது. அப்புறம் செலக்டும் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பேக் பட்டன். இது 2 மட்டும்தான் இதில் பட்டனு. இங்கே வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அதை வந்து எப்போதும் போல் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு 2வது ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும்ல, டிஜே அதே மாதிரி தான். மேலே வந்து ஒரு வெண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து உள்ளே வந்து ஃபேன் இருக்கும். இதில் இருக்கிற ரிசீவர் பார்த்தீங்கன்னா வீடியோ ரிசீவ் பண்ணுறப்போ ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு ஃபேன் கொடுத்துருப்பாங்க. இது ஏர் இன்லெட்டு, இது அவுட்லெட்டு, சரிங்களா? அப்புறம் ஆண்டனா 2 ஃபோல்டபுள் ஆண்டனா. ஆனால் ரிமூவபிள் கிடையாது. நீங்கள் ஆண்டனா சேஞ்ச் பண்ண முடியாது. இது வந்து 2மே லீனியர் ஆண்டனா, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த உள்ளே இருக்குல்ல, அங்கே வந்து 2 அந்த பேட்ச் ஆண்டனா கொடுத்துருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா லீனியர் தான். லீனியர் அப்படின்னா நீங்கள் RHCP LHCP இந்த மாதிரி ஆண்டனாஸ் யூஸ் பண்ணுவீங்கள்ல. இப்போது இதை வச்சு நீங்கள் ஒரு டிஜே ட்ரோன் செஞ்சீங்க, டிஜே VTXை வச்சு ஒரு ட்ரோன் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஆண்டனாக்கு வந்து நீங்கள் RHCP LHCP 2 ஆண்டனாவுமே நீங்கள் போட்டுக்கலாம் அந்த VTXக்கு. ஏன்னா இது வந்து லீனியர் தான். இது வந்து டைரக்ஷனல் ஆண்டனாஸ் கிடையாது, சரிங்களா? மொத்தம் 4 ஆண்டனாஸு. இந்த ஆண்டனாவோட இன்ஃபர்மேஷன் வந்து மேட்ஸ்டெக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் நம்ம மாம்சோத்தர் இருக்கார். அவர் தான் வந்து அதை போட்டிருந்தார். நான் அதை ஸ்க்ரீனில் காட்டுறேன், சரிங்களா? டாப்பில் பார்த்தீங்கன்னா Type-C மைக்ரோ SD கார்டு. நீங்கள் மைக்ரோ SD கார்டு கண்டிப்பாக போடணும். அப்போ தான் நீங்கள் ட்ரோன் ஃப்ளை பண்ணிகிட்ருக்கப்போ காகல்ஸோட வீடியோ வந்து அதில் ரெக்கார்ட் ஆகும், சரிங்களா? இன்டர்னலாக மெமரி கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக மெமரி கார்டு போடணும். ஏன் மெமரி கார்டு போட்டால் தான் டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு கிடையாது. டேக் ஆஃப் ஆகும். இன்கேஸ் ட்ரோன் எங்கேயாவது விழுந்துச்சு, ட்ரோனை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வீடியோட ஃபுட்டேஜ் வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு மெமரி கார்டு கண்டிப்பாக வேணும், சரிங்களா? இதில் வந்து நீங்கள் சாண்டிஸ்க் அல்ட்ரா, சாம்சங் மெமரி கார்டு எதுனாலும் போட்டுக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் வந்து ட்ரோனில் தான் பார்த்தீங்கன்னா சாண்டிஸ்க் எக்ஸ்ட்ரீம் இல்லை எக்ஸ்ட்ரீம் ப்ரோ நீங்கள் போடணும். இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. இதில் வந்து நீங்கள் எந்த கார்டுனாலும் போட்டுக்கலாம், சரிங்களா? பேக்கில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே நமக்கு பேட்டரிஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிற இந்த டப்பா மாதிரி இதுதான் உங்களுக்கு பேட்டரிஸு. இதுக்குள்ளே வந்து 7.2 வோல்ட் பேட்டரிஸ், அதாவது
2 இயர்ஸ் பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் 8.4 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். யூஸ்வலாக லித்தியம் அயான் மாதிரி தான். இன்டெக்ராவில் பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து போகிற ஒயர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து அந்த ஸ்ட்ராப்புக்குள்ளேயே கொடுத்துருப்பாங்க. இது வந்து வெளியே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதுவும் கட் ஆகிராமல் பார்த்துக்கோங்க. இன்டெக்ராக்கும் இதுக்கும் சைஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இது செம பெருசாக இருக்குது. ஆனால் போட்டு பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இன்டெக்ரா வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை போட்டு ஃபஸ்ட்டு இன்டெக்ரா போட்டு பார்த்துட்டு உடனே கம்பேர் பண்ணுவோம். ஓகே, இதுவும் ஓரளவுக்கு வெயிட்டாக தான் இருக்குது. பா, ஃப்ரண்ட்டில் அப்படியே தள்ளுது, அப்படியே கீழே இழுக்குது, அந்த அளவுக்கு இருக்குது வெயிட்டு. ஆமாங்க, இது அதோட கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஆனால் உள்ளே கொடுத்துருக்க இந்த ஸ்ட்ராப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, ரொம்ப அழுத்துகிற மாதிரி இல்லை. அதை அந்த சாஃப்ட்னஸை வச்சு நீங்கள் இந்த வெயிட்டை காம்பன்சேட் பண்ணிக்க வேண்டியது தான். அதான் இங்கே மட்டும் அழுத்துது அந்த மூக்கில், ஏன்னா அது வெயிட் ஃப்ரண்ட்டில் நிறைய வெயிட் கொடுத்துருக்காங்கல்ல. ஓகே, கம்மி பட்ஜெட்டில் வாங்கும்போது இதெல்லாம் பேர் பண்ணி தான் ஆகணும். நல்லா தான் இருக்குது. ஆனால் அதே மாதிரி இதில் 2 கிளாஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இன்டெக்ராலாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 இடத்துல அந்த லென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் உள்ளே வந்து ஒரு லென்ஸுக்கும் ஒரு டிஸ்பிளே இருக்கும். 2 OLED டிஸ்பிளே இருக்கும். இதில் வந்து மொத்தத்துக்கு ஒரு பெரிய எல்சிடி டிஸ்பிளே மட்டும்தான், ஒரே எல்சிடி டிஸ்பிளே. ஆனால் நீங்கள் 2 இதில் வந்து வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது ப்ரைஸ் ரேஞ்சு ரொம்ப வந்து கம்மியாக இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 45,000 கிட்ட வரும். இது வந்து விலை கம்மின்றதுனால ஒரே எல்சிடியில் முடிச்சிட்டான். அதோட எல்சிடி குவாலிட்டியும் நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆன் பண்ணி பார்க்கலாமா? ஒரு ப்ரெஸ்ஸு, அப்புறம் ஒரு லாங் ப்ரெஸ். இது அந்த பேட்ரி இது கொடுக்கல. பேட்ரி எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டெக்ரால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே நீங்கள் இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். அப்போ நீங்கள் ஆன் பண்ணுறப்போ ஒரு ப்ரெஸ்ஸு. ஸோ 2வது ஹோல்டு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், அந்த ஒரு லைட்டாக ஆன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் ஆன் ஆகும். ஆனால் இது வந்து சடனாக அப்படியே ஆன் ஆகிடுது, ஏன்னா அந்த லைட் கொடுக்கல. பேட்ரி வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது, பேட்ரி எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதுன்னு நம்ம வந்து ஆன் பண்ணி காகல்ஸ்குள்ளே பார்த்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து அந்த லைட்லேயே பார்த்துக்கலாம். ஸோ அதே வந்து அவன் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்கிறான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து சில பேருக்கு ரொம்ப இழுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இங்கே ஒரு ஸ்ட்ராப் வந்து பார்த்திங்களா, அது வந்து இந்த ஸ்ட்ராப் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல, சைடில் மட்டும்தான் இருக்குது. ஸோ மேபி அது நீங்கள் வந்து தனியாக வாங்குகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் காஸ்ட் கட்டிங்கில் கட் பண்ணியிருக்கிறான். ஓகே கைஸ், நல்லா இருக்கு கைஸ். உள்ளே இருக்க டிஸ்பிளே நல்லா இருக்குது உண்மையிலே. ஏன்னா நான் வந்து வாக்ஸ்னைல் கேடிக்ஸ் இருக்குல்ல, கேடிக்ஸ் வாக்ஸ்னைல் காகல்ஸ் எல்லு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷாக தெரியும். அதுலேயும் எல்சிடி டிஸ்பிளே தான் இருக்குது. இதில் வந்து நல்லா இருக்குது, OLED டிஸ்பிளே மாதிரியே கொஞ்சம் கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஆன் பண்ணுறப்போ உங்களை வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்லும். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ண சொல்லும். அது வந்து நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி தான் ஆக்டிவேட் பண்ணணுன்னு இல்லை, சிஸ்டம்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். சிஸ்டம் இல்லாதவங்க மொபைலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொபைலில் நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி ஒரு இன்டெக்ரா வீடியோன்னு நினைக்கிறேன், அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதை வந்து நம்ம சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேலேயே USB கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு சிஸ்டமோடு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆன் பண்ணிக்கோங்க, ஆன்லேயே வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆன் பண்ணிவிட்டு சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா DJ Assistant 2 அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அது DJ வெப்சைட்லேயே கிடைக்கும், அதோட லிங்க்கும் போடுறேன். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு காகல்ஸ் N3 காமிக்கும். அந்த காகல்ஸ் N3யை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்தோடனே உங்களை ஆக்டிவேட் பண்ண சொல்லும். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு DJ அக்கௌண்ட் இல்லைன்னா புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஐடியிலே நீங்கள் வந்து இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். எடுத்தோன்னே ஆக்டிவேட் காட்டும், நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், உடனே ஆக்டிவேட் ஆகிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் உள்ள ஒரு பேஜ் போகும், அதில் வந்து அப்கிரேட் காட்டும். அதுவும் நீங்கள் லேட்டஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அவ்வளோதான். ஆக்டிவேட் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள்.
அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆக்டிவேட் பண்ணாமல் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. அதை ஆக்டிவேட் பண்ண சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் என்னென்ன செட்டிங்ஸு இதெல்லாம் வந்து மாற்றணும்னு நம்ம பார்த்துக்கலாம். ஜென்ரலாக டிஜேயில் என்ன செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, டிஜே காகிள்ஸில் என்னென்ன செட்டிங்ஸ் நீங்கள் வந்து அதில் பார்ப்பீங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி 2 வீடியோவில் சொல்லியிருக்கேன். O4 வீடியோவில் சொல்லியிருக்கேன், O3 வீடியோவில் சொல்லியிருக்கேன், காகிள்ஸ் இன்டெக்ரா காகிள்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், O4 லைட்லேயும் சொல்லியிருக்கேன். ஜென்ரலாக இருக்கிற டிஜேக்குன்னு என்னென்ன அந்த செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்களோ அது எல்லாமே அதில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இப்போது காகிள்ஸ் N3யில் அதை தவிர வேறு என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, லேட்டஸ்ட்டாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் இன்றைக்கி பார்த்துலாம். சரியா? ஓகே கைஸ், இப்போது நம்ம இதை வந்து ஒரு ட்ரோனோட கனெக்ட் பண்ணலாம். ட்ரோனோட கனெக்ட் பண்ணால் தான் உள்ளே என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இதை வந்து 4 ட்ரோன்ஸ் கூட மட்டும்தான் கனெக்ட் ஆகும். ஒன்று DJI Avata 2, அப்புறம் நியோ, அதுலேயும் O4 லைட்டு தான் இருக்குது. Avata 2ல் வந்து O4 Pro இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கஸ்டம் பில்டு பண்ணுற DJI O4 லைட்டை வச்சு கஸ்டம் பில்டு பண்ணுற ட்ரோன்ஸு, அப்புறம் O4 Pro வச்சு கஸ்டம் பில்டு பண்ணுற ட்ரோன்ஸு கூட மட்டும்தான் கனெக்ட் ஆகும். லேட்டஸ்ட்டாக வர்ற காகிள்ஸ்லாம் அந்த அப்கிரேட் தானே ப்ரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, காகிள்ஸ் 3 தான் இதில் இருக்கிற ஹையஸ்ட் ரேஞ்சில் இருக்கிற காகிள்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 4 ட்ரோன் மட்டும் இல்லாமல் O3 பழைய வெர்ஷன் O3 இருக்குல்ல, அது கூடயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். மினி 3, மினி 4 ப்ரோ, அப்புறம் மேவிக் சீரீஸு, இது எல்லா ட்ரோன்ஸ்லையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து அது கூட கனெக்ட் பண்ண முடியாது. ஒன்லி கஸ்டம் பில்ட் ட்ரோன்ஸு, அப்புறம் ப்ரீ பில்ட் ஆகிற டிஜேயோட ப்ரீ பில்ட் ஆகிற Avata 2 நியோ கூட மட்டும்தான் கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து மேலே ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்டஸ்குள்ளே போய் அதை நான் காட்டுறேன். அகெயின் நான் வந்து O4 லைட் ட்ரோன் கூட நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். நம்மகிட்ட இருக்க ட்ரோன் தான் அது. அதுமாதிரி சொல்ல மாதிரி நம்ம இந்த காகிள்ஸ் வந்து நமக்காக வாங்கலை, நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தருக்காக தான் வாங்குகிறோம். சரிங்களா? நம்மகிட்ட தான் DJI இன்டெக்ரா இருக்குது. அப்புறம் ட்ரோன் பார்த்திங்கன்னா இவனை பார்த்தா புதுசாக இருக்கும், நம்ம லிஸ்ட்டில் இது வரைக்கும் வரல. ஆனால் அந்த நம்ம ஒரு Power 25 செஞ்சோம்ல, அதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாமே எடுத்து போட்டு இந்த கம்ப்ளீட்லி கார்பன் ஃபைபர் இருக்கிற இந்த ஃப்ரேமில் நான் வந்து போட்டு பில்ட் பண்ணிட்டேன். இது வந்து AOS பிராண்டுன்னு ஒன்று இருக்குது, பார்த்துருப்பீங்க. iFlight AOS Cine 2.5 Cine 25 நினைக்கிறேன். அந்த ஃப்ரேம் இது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கம்ப்ளீட்டாக நமக்கு ப்ரொப்பலர் யார் மேலேயுமே இடிக்காத அளவுக்கு நமக்கு கம்ப்ளீட்டாக அது ப்ரொடக்ஷன் இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லி பில்டு வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபைபர் இருக்கிறதுனால எனக்கு அது வந்து ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. அதனால் நான் அதை வாங்கிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் டைம் அதிகமாக கொடுத்தது. ஏன்னா அது ரொம்ப லைட் வெயிட்டு, நடுவில் மட்டும்தான் கார்பன் ஃபைபர் இருக்கும், சுற்றி வந்து ஒரே லேயர் மட்டும்தான் பிளாஸ்டிக் டக்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேலேயும் கிளியன் டக்ட் இருக்குது. மோட்டர் வந்து கம்ப்ளீட்டாக உள்ள ப்ரொடக்டடாக இருக்குது. ப்ரொப்பலர் யார் மேலேயும் இடிக்காது. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் எனக்கு ஃப்ளைட் டைம் கம்மியாக இருக்குது. முன்னாடி இந்த 850 mAh இது போட்டேன்னா அதில் வந்து 8 minutes எனக்கு ஃப்ளைட் டைம் கிடச்சிது Power 25ல். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 5 minutes தான் ஃப்ளைட் டைம் கிடைக்குது. எனிவே நமக்கு சேஃப்டி முக்கியம்ல, அதனால் நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து O4 Pro போட்டிருந்தேன். ஏன்னா அது O4 Pro மட்டும்தான் வச்சு வீடியோ எடுக்கணுன்ற ஐடியாவில் இருந்தேன். இப்போ வந்து இதில் வந்து மேலே நேக்கட் கேமராஸ் இல்லை 50 கிராமுக்கு கீழே இருக்கிற ஆக்ஷன் கேமராஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கிறேன். ப்ரொஃபஷ்னல் வீடியோக்காக நேக்கட் GoPro 12 அதை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். என்ன ப்ரோ GoPro 12 சொல்கிறேன், ஆனால் அதுவும் லிஸ்ட்டில் இல்லைன்னா அதை நான் வந்து கம்ப்ளீட் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இதில் O4 லைட் இருக்குது. இதை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்பல்சரி SD கார்டு நீங்கள் போட்டுக்கணும். இதுதான் ஃப்ளை பண்ணணும். ஓகே, பார்த்தீங்களா? ரெட் அண்ட் ப்ளூ லைட்லாம் எறிவான். இப்போது O4 லைட்டு பூட் ஆகட்டும். பூட் ஆகிடுச்சு. அது நீங்கள் O4 லைட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பூட் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பான். ஜஸ்ட்டு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெட் லைட்டை வந்து பிளிங்க் ஆகுதா? இப்போது அது வந்து பூட் மூடு போயிடுச்சுன்னு அர்த்தம். காகிள்ஸோட பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் பச்சை கலர் லைட் எரியுதா? கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஒரு தடவை நீங்கள் கனெக்ட் பண்ணாலே போதும். ஒரு தடவையும் நம்ம பைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை நீங்கள் வந்து பைண்ட் பண்ணாலே போதும். அப்புறம் ட்ரோனை வந்து ஆன் பண்ணிவிட்டு காகிள்ஸையும் நீங்கள் ஆன் பண்ணிட்டா உடனே பைண்ட் ஆகிடும். சரிங்களா?
இப்போது என்னென்ன செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஜாய்ஸ்டிக்கோட மூமெண்ட்டுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும்னு பார்க்கலாம். ஜாய்ஸ்டிக்கை மேலேருந்து கீழே இழுத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் ஆப்ஷன் காட்டுதா, ரெக்கார்டு அது நம்ம ஆல்ரெடி ரெக்கார்ட் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து காகிள்ஸ் டிஃபாக். இந்த காகிள்ஸ் டிஃபாக்னா என்னென்னா, நீங்கள் உள்ளே வந்து ஏதாவது கோல்டான ஏரியாவில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபாக் ஆகும்ல, அந்த மாதிரி டைமில் நீங்கள் டிஃபாக் அந்த பட்டனை அமுத்துனீங்கன்னா இந்த உள்ளே இருக்க ஃபேன் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடி உள்ளே ஒரு இது கொடுத்துருப்பாங்க, 2 இடத்துல வந்து வெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெண்ட்டுக்குள்ளே நல்லா காற்று வந்து அந்த ஃபாக் வந்து கிளியர் பண்ணோம். இது வந்து நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல, அது நம்ம ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பிரைட்னஸை கம்மி பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த சைடு ரைட்லேருந்து லெஃப்ட் இழுத்திங்கன்னா ஸ்டேட்டஸ் வருதா, ஸ்டேட்டஸில் போனீங்கன்னா இப்போ நம்ம வந்து DJI O4 ஏர் யூனிட் வந்து யூஸ் பண்ணுறோம், O4 லைட்டு. நீங்கள் வேறு ஏதாவது ட்ரோனை கனெக்ட் பண்ணுறீங்க, O4 ப்ரோ வச்சுருக்கீங்க, இல்லை அவத்தார் 2 இதை கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஷோ ஆகும். இப்போ காட்டுறேன் பாருங்கள், ஸ்விட்ச் கொடுத்தீங்கன்னா 4மே காட்டுதா. இது 4 மட்டும் தான் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். இது வந்து லேட்டஸ்ட்டாக நம்ம அப்டேட் பண்ணியாச்சு, ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணியும் இது 4 தான் காட்டுது பாருங்கள். ஸோ இப்போதைக்கு ஃப்யூச்சரில் மேபி அவன் பண்ணலாம், இப்போதைக்கு இது 4 மட்டும் தான் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஆல்பம், இதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிற ஆல்ரெடி ரெக்கார்டில் இருக்கிற மெமரி கார்டில் இருக்கிற ஏதாவது வீடியோஸ் எல்லாமே எதில் ரெக்கார்ட் ஆகிருக்கோ அது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். காகிள்ஸில் ரெக்கார்டான வீடியோஸ், சரிங்களா. அப்புறம் டிரான்ஸ்மிஷன் அந்த செட்டிங்ஸ் அதை நான் காட்டுறேன். அப்புறம் ஓவரால் இன்டர்னலாக இருக்கிற செட்டிங்ஸு, டிஸ்பிளே செட்டிங்ஸு, கேமரா செட்டிங்ஸு, இந்த இதெல்லாம் இதில் கண்ட்ரோல்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அதில் தான் வந்து ஆட்டோ லோ பவர் ஸ்டேட் ஆஃப் ஏர் யூனிட் இருக்கா, அது நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ரெக்கார்ட் போயிட்டுருக்கு, அதை ஆன் பண்ணிங்கன்னா நான் வந்து வீடியோவில் வந்து இது கட் ஆகிடும், அதாவது VTXயில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிற ஃபுட்டேஜ் வந்து கட் ஆகிடும், அது ரெக்கார்ட் ஆகாது. லோ பவர் மோட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் வந்து ட்ரோன் வந்து ஆன் பண்ணல, ட்ரோன் வந்து ஸ்டாட்டிக்கில் தான் இருக்குது. இப்போ வந்து 60 mbps கீழே காட்டுது பார்த்தீங்களா, ரைட் சைடு கீழே வந்து காகிள்ஸோட பவர் பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோன்னு காட்டுது, அது பக்கத்தில் வந்து 60 mbps இருக்குது பாருங்கள். இப்போ வந்து 60 mbpஸில் நமக்கு டிரான்ஸ்மிஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் லோ பவர் மோட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா 1 mbps 2 mbpஸில் தான் டிரான்ஸ்மிஷன் ஆகும். டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுவீங்களே, ஆன் பண்ண உடனே இந்த 60 mbps அகெயின் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது எதுக்கு அப்படின்னா பவர் பேட்டரியோட பவர் கன்சப்ஷனை கம்மி பண்ணுறதுக்கும், இன்னொன்று வந்து VTX வந்து ஹீட் ஆகாது, அதிகமாக ஹீட் ஆகாது. இப்போது அதிகமாக 60 mbpஸில் வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா பயங்கரமாக ஹீட் ஆகும். நீங்கள் என்ன தான் பவர் 25 mW வச்சுருந்தாலும் போகிற இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 60 mbps. அந்த இமேஜோட குவாலிட்டி தான், அந்த இமேஜோட குவாலிட்டி 60 mbpஸுக்கு வந்து அது டிரான்ஸ்மிஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால பயங்கரமாக ஹீட் ஆகும். அதனால் அந்த செட்டிங்ஸ் வச்சுருக்காங்க, அது எல்லா காகிள்ஸ்லையுமே இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி இதில் தான் வந்து நீங்கள் காகிள்ஸ் N3 காகிள்ஸ் 3 இந்த 2 காகிள்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 60 mbps வந்து சப்போர்ட் ஆகும். அந்த இன்டெக்ராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் O4 கனெக்ட் பண்ணாலும் சரி நமக்கு 50 mbps தான் வந்து டிரான்ஸ்மிஷன் நடக்கும், சரிங்களா. 50 mbps மேலே போகாது. இதில் 60 mbps எக்ஸ்ட்ரா ஒரு 10 mbps வந்து அவன் புதுசாக ஹார்ட்வேர் அது டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து இதில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வீடியோவோட குவாலிட்டி செம்மையாக இருக்கும், டெக்ஸ்சர்ஸு அது வீடியோவோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று வந்து அதை விட கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமாக கிடைக்கும், சரிங்களா. அப்புறம் ஜாய்ஸ்டிக்கு கீழேருந்து மேலே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமராவோட செட்டிங்ஸ் வருது. இப்போ நான் வந்து எதுவும் நம்ம ஒயிட் பேலன்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு மாற்ற முடியும், இது ரெக்கார்டு போயிட்டுருக்கிறதுனால நம்ம எதுவுமே மாற்ற முடியாது. வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4K 60 frames வரைக்கும் ரெக்கார்ட் ஆகும், சப்போர்ட் பண்ணோம். இது வந்து நம்ம இப்போது O4 லைட்டோட தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். O4 ப்ரோ வந்து 4K 120 fps நினைக்கிறேன், 120 fps வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். இது வந்து லைட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். மீதி எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஷட்டர் ஸ்பீடு, ISO எல்லாமே இதில் மாற்றிக்கலாம், ஒன்றும் மேட்டர் இல்லை. அதுக்கப்புறம் மெயினான அந்த டிரான்ஸ்மிஷன் இது சொல்லியிருந்தேன்ல, அதை மட்டும் நான் சொல்கிறேன். டிரான்ஸ்மிஷன் வந்தீங்கன்னா கீழே வந்து இதில் டிரான்ஸ்மிஷன் பவர் நீங்கள் மாற்றிக்கலாம். அது முன்னாடி இந்த O3ல் அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. இதில் வந்து O4லேயும் O4 லைட்லேயும் அந்த ஆப்ஷன் இருக்குது. 25 mW 50, நீங்கள் ரொம்ப லாங் ரேஞ்ச் போனீங்கன்னா 700 mW வச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான செட்டிங்ஸ் N3ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரேசிங் மோடு. காகிள்ஸ் 3லேயும் அது இருக்குது. ரேசிங் மோடு இப்போ நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் போயிட்டுருக்கறதுனால அதை ஆன் பண்ண முடியல. நீங்கள் ரேசிங் மோடு ஆன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலே லேட்டன்சி கம்மியான லேட்டன்சியில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் நடக்கும். ரேசிங்கில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா மட்டும் அந்த ரேசிங் மோடு ஆன் பண்ணிக்கோங்க. ரேசிங் மோடு நீங்கள் நார்மலாக இருக்கிறப்ப ரேசிங் மோடு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஞ்சு கிடைக்காது, ரேஞ்சு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா VTX பவரை வந்து அது பயங்கரமாக டவுன் பண்ணிடும், லேட்டன்சியை கம்மி பண்ணுறதுக்காக பவரையும் கம்மி பண்ணிடும், சரிங்களா. அதனால் உங்களுக்கு பவர் கம்மியாக இருக்கப்போ நீங்கள் ரேசிங் மோடு வச்சிங்கன்னா லாங் போகாது, அவ்வளோதான் வித்தியாசம். வேறு சேனல் மோடு இதெல்லாம் பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி
ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற செட்டிங்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே யூஸ்வல் தான். சேஃப்டி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரோன் எங்கேயாவது விழுந்துச்சுன்னா இதில் ஆல்ரெடி ரெக்கார்டான வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம் ஆல்பம்ஸில் போய். அப்படி இல்லைனா இந்த சேஃப்டிக்குள்ளே வந்து கேமரா வியூ பிஃபோர் லாஸ்ன்றது அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக 10 செகண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ப்ளே ஆகும். அதை வச்சு நீங்கள் அந்த லாஸ்ட்டாக வந்து எங்கே போய் விழுதுன்றதை நீங்கள் இதில் வச்சு பார்த்து கண்டுபிடிச்சலாம். இது வந்து எல்லா காகல்ஸ்லேயும் இருக்கும். ஓகே கைஸ், டேக் ஆஃப் பண்ணிவிடுவோமா? இதில் இன்னொரு செட்டிங்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். லாஸ்ட்டில் செட்டிங்ஸ் வந்துட்டிங்கன்னா கேமரா இருக்கா, அட்வான்ஸ் கேமரா செட்டிங்ஸ் இருக்கா, அதில் கீழே வந்து ஆட்டோ ரெக்கார்ட் ஆன் டேக் ஆஃப்னு இருக்கா, இதை வந்து எப்போதும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நான் சொல்கிறேன் இது எதுக்குன்னு பார்க்குறப்போ. சரி, ஆங்கிள் மோடில் இருந்திருக்கு. சுற்றி ஃபுல்லாக தண்ணி கைஸ், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறேன். இதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் பண்ணலை. கண்டிப்பாக ரொம்ப லாங் போக மாட்டேன். எல்லோரும் ப்ரோ ரேஞ்சு டெஸ்ட்டு எவ்வளோ ரேஞ்சு போகுன்னு கேட்குறீங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு லாங் ரேஞ்சு ஃப்ளைட் ஒன்று பண்ணியிருப்போம், ஒரு 8 இன்ச்சில். நம்ம வீடியோவில் பாருங்கள், அதில் 7 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருப்போம். இதுலேயும் கண்டிப்பாக கிடைக்கும் கைஸ். இது ப்ரோட்டோக்கால்லாம் எல்லாமே ஒன்று தான். இதில் வந்து சில செட்டிங்ஸு இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு, மீதி எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? அதனால் ரேஞ்சு கண்டிப்பாக கிடைக்கும். இதுவும் காகல்ஸ் 3யும் இதுவும் ஒரே ரேஞ்சு தான். இன்னொன்று வந்து VTXல 25 mW தான் வச்சுருக்கேன். அதனால் நான் கொஞ்சம் மறந்து டேக் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ரோட்டில் இறக்கி இது முன்னாடி நம்ம ஃப்ளை போனாலும் அதுதான், அதை வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் போட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. சுற்றி செவரு கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த ரோட்டில் நான் இறக்கிடுறேன். ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஓகே, டிரான்ஸ்மிஷன் போய் டிரான்ஸ்மிஷன் பவரு 700 mW வச்சுக்கிறேன். சரிங்களா? மாறிடுச்சு. ஓகே, அகைன் டேக் ஆஃப் பண்ணுறேன். டேக் ஆஃப் பண்ணுறப்போ சாரி லேண்ட் பண்ணுறப்போ த்ராட்டில் கை வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை தண்ணியில் போய் விழலை. கொஞ்சம் நம்ம வந்து அந்த இடத்துல போய் ஐயோ 3.6 வந்துருச்சு அதுக்குள்ளே. இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம்ல, அதனால் கம்மியாகிடுச்சு பேட்ரி. இந்த இடத்துல தான் நான் யூஸ்வலாக ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணுவேன். செம்ம புதர் மாதிரி வளர்ந்துருக்கு. ட்ரை பண்ணலாமா? மழை இருக்கிறதுனால இந்த மாதிரி இந்த செவுறு வேறு போட்டாங்களா, எங்கே விழுந்துன்னு போய் தேட கூட முடியாது. இந்த இடத்துல லைட்டாக உள்ளே போகிறேன். சரிங்களா? தெரியும் விடாதீங்க. 60 mbps 60 mbps லைட்டாக 23 mbps வந்துடுச்சு. இன்னொன்று கொஞ்சம் ஆண்டனா கொஞ்சம் டவுனாக தான் வச்சுருக்கேன். அதனால் கூட இருக்கலாம். ட்ரோனில் ஆண்டனா ரொம்ப டவுனாக வச்சுருக்கேன். ஒரே சிங்கிள் ஆண்டனா தானே. ஃபுல்லாக தண்ணி. அகைன் அந்த இடத்துக்கு போகிறேன். ஏன் கம்மியாச்சு? அகைன் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணலாம். கீழே விழுந்தாலும் பரவாயில்லைங்க, கொஞ்சம் மண் மாதிரி தான் இருக்குது. பேட்ரி 3.6 இருக்குது. ஒரே தடவை டெஸ்ட் பண்ணிட்டு நேராக லேண்ட் பண்ணிடலாம். இல்லை வந்துடுறேன். 3.5 வந்துடுச்சு. அகைன் வேறு பேட்ரி போட்டு திருப்பி பார்க்கலாம் கைஸ். ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 4:3 வச்சுருக்கேன். அதனால தான் இந்த ரைட் சைடு 2 பக்கம் லெஃப்ட் 2 பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் கலரில் தெரியுதா? அது எதுக்கு நான் வச்சுருக்கேன்னா, நான் வந்து இருங்கட்டேன், நான் வந்து லேண்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஆல்ரெடி நான் நிறையா வீடியோவில் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து நீங்கள் 16:9 வச்சிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் தெரியும். ஆனால் மேலேயும் கீழே உங்களுக்கு கட் ஆகும். 4:3 வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அந்த கேமராவோட லென்ஸு உள்ளே வந்து சென்சார் இருக்குல்ல, இமேஜ் சென்சார். அந்த இமேஜ் சென்சாரில் என்ன லென்த்தோ அதே லென்த்துக்கு உங்களுக்கு அதோட இது இருக்குல்ல டைமென்ஷன், அந்த டைமென்ஷன்லேயும் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆகும். மேலேயும் கீழே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் லேண்ட் பண்ணுறதுக்கு, டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சிங்கன்னா ஓகேவா தெரியும். ஆனால் மேலேயும் கீழேயும் கட் ஆகிடும். உங்களுக்கு அந்த லென்த்து தெரியல அப்படின்னா உங்களால் உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸை வந்து மிஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு தடவை 4:3
ஃப்ளை பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக புரியும். இப்போ நான் ஆன் பண்ணோடனே ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இங்கேயே போகலாம், இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் பயங்கர டென்ஸாக இருக்குது. நான் எடிஷனாக நேராக அந்த பக்கம் ஏரி இருக்குது பார்த்தீங்களா, ஏரியில் போய் விழுந்துருவேன். அதனால் அந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். மை காட், மலையில் நல்லா வளர்ந்துச்சு இந்த செடியெலாம். முன்னாடி ஜாலியாக ஓட்டோம்ல கைஸ், இந்த இடத்துல ஏதாவது ஒன்று பண்ணி பிளாட்டை போட்டு சேல்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த இடம்லாம் வந்து ஃபார்ம். இருங்க ஒரு நிமிஷம் உள்ளே போய்க்கிறேன். உள்ளே போகிறேன். 32 MBPS வந்துடுது. கட்ட வர மாதிரி இருக்குது. மேலே தூக்கிடுறேன். ஒரு சனியும் பிடிச்ச பூச்சி என் காதில் வந்து உட்காந்துச்சு. இருங்க அகைன் இன்னொரு ட்ரை பண்ணலாம். போகிறேன். பொறுமையாக போகிறேன். $35, $22 ஸ்டே பண்ணி பார்க்குறேன். 26 அடுத்த டென்ஸுக்குள்ளே போடுறேன். செம்ம டென்ஸு. ஆர்எக்ஸ் லாஸ் வந்துச்சு. ஆர்எக்ஸ் லாஸ் ஆகுது. சரி எனிவே சரிங்க, அந்த பக்கத்துலேருந்து வந்து பார்க்கலாம். ஓ எந்த இது இதுக்குள்ளே தானே. சரி அங்கேருந்தே வரும். இது வந்து டெலிமெட்ரி ஆர்எக்ஸு, அதனால் ட்ரோன் கீழே விளையில. இதில் ஜிபிஎஸ்லாம் கிடையாது. இது உண்மையிலே ஆர்எக்ஸே லாஸ் ஆகிடுச்சுன்னா அப்படியே கிராஷ் தான். இப்போ போய் தேடணும். 20 MBPS வரேன். ஆர்எக்ஸ் லாக்ஸ் காட்டுது, இருந்தாலும் வரேன். ஓ மை காட், செம்ம டென்ஸு. கீழே இறக்கி உள்ளே போகிறேன். வாவ் நைஸ். 15 MBPS இருந்தாலும் லாஸ் ஆகலை. ஓகே டன் கைஸ். நீங்கள் வந்து தாராளமாக N3 காகல்ஸ் வாங்கலாம். என்ன தான் VTX வந்து பவர்ஃபுல்லாக நல்லா இருந்தாலும் காகல்ஸும் முக்கியம் இல்லை. நல்லாயிருக்கு. கலரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனோட கலரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து LCD ஸ்க்ரீன் மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்கை இந்த புல்லோட கலர்லாம் பாருங்கள், அப்படியே சூப்பராக தெரியுது. இந்த வீட்டுக்கு ஐயோ இவ்வளோ லோவாக இருக்குது. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போது சேம் 60 ஸ்டே ஆகுது. அகைன் ஒரு தடவை போய் பார்க்கவா. கம்ப்ளீட்டாக என்னை தாண்டி போகிறேன். 60 ஸ்டே ஆகுது. வாய்ப்பே இல்லை. வேறு லெவல். இப்போ டவுன் எடுக்காமல் கொஞ்சம் மேலே தூக்கணும் அதுக்கு. ஓகே ஃப்ளைங் கம்ப்ளீட்டட் கைஸ். முடிச்சு விட்றலாம். இங்கே ஒரே ஒரு கொக்கு உட்காந்துருக்குது. நல்லா இருக்குல்ல. ஆமாம் 3.6 வந்துச்சு. இங்கெல்லாம் புல் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கீழே பாருங்கள், நான் ஃபுல்லாக தண்ணி தேங்கி இருக்கு. ஸ்லோ வரேன். எங்கள் வீட்டில் இருக்க மரமும் வளர்ந்துச்சு, அதனால் இங்கே ஒரு இது வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இல்லை O4 ப்ரோவில் இருக்கும்ல அந்த ஆண்டனா தான். அதை வந்து இதில் மாட்டியிருக்கேன். அதில் வேறு 3D பிரிண்ட்டை போட்டு கவர் வேறு பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து பேட்ரி இருக்கும்ல, அதுவும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்மிஷன் வந்து தடுக்க தான் செய்யும். இருந்தாலும் சூப்பராக அந்த ஃபுல் டென்ஸுக்குள்ளே போனோம். அப்பயும் நமக்கு பெனட்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே கைஸ், இப்போது N3யோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஃப்ளைங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாவே வந்துச்சு. நானும் கொஞ்சம் மழை வரும்னு நினச்சேன் இன்றைக்கி, ஆனால் சூப்பரான கிளைமேட்டு.
செமையான வெயில் அடிக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூ வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.